ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன் ஊழியத்தை துவக்கும் போது ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, கேளுங்கள் என்ன சொல்றாரு? கேளுங்கள்ன்றது 2 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? 2 வகை கேட்கறது. என்ன 2 வகை அப்படின்னா, ஒன்று காது கொடுத்து கேட்கறது, காது கொடுத்து. இன்னொன்று கேள்விகள் மூலமாக கேட்பது. நமக்கு இருக்கிற ஐயங்களை, நமக்கு வருகிற சந்தேகங்களை கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது கேளுங்கள். இன்னொன்று, நாம் மற்றவர்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கும்போது அது கேளுங்கள் என்ற வார்த்தையை தான் சொல்லும். சரி, எந்த இடத்துல ஆண்டவர் எந்த கேளுங்கள் சொல்றாரு? அது முக்கியமான விஷயம். காது கொடுத்து கேட்க சொல்றாரா, இல்லை கடவுளிடத்துல கேட்க சொல்றாரா? இந்த அர்த்தத்தை சரியாக தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு கேள்வி எப்போ கேட்போம் தெரியுங்களா? எப்போ கேள்வி கேட்போம்? பெனிட்டாமா, எப்போ கேள்வி கேட்போம்? நம்ம எப்போ கேள்வி வரும் நமக்கு வாழ்க்கையில்? எப்போ நம்ம கேள்வி கேட்போம்னா, என்னப்பா? புரியாத போது. என்னது? புரியாது, ஏதாவது புரியாத போது. அப்படி என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒன்று நான் கேட்டிருக்கிறேன், காது வழியே கேட்டுக்கிட்டேன், அது எனக்கு புரியல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போறேன்? நான் கேள்விகளை கேட்கிறேன். அதான் உண்மையான விஷயம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை அன்னைக்கு பதிவு செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றது காது கொடுத்து கேட்கறதே இல்லை. அப்புறமேட்டு நம்ம கேள்வி அவரோட கேட்போம். தேவன் இந்த உலகத்துல மனிதனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை காது கொடுத்து கேட்பதல்ல. ஆண்டவர் சொன்ன நன்மைகளை காது கொடுத்து கேட்கறதில்ல. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்காதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்க மாட்டோம். என்னங்க, சாப்பிடுவோம், தூங்குவோம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், இதுவே வாழ்க்கை போயிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனை படைக்கும் போது ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் வாழும்போது அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. அதை எப்படி அதை பெற்றுக்கொள்வதெல்லாம் அநேக நேரங்கள் அப்படித்தான். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்காம அநேக முடிவுகள் எடுக்கும்போது அது ஆபத்தில் போய் முடிந்து விடும் என்பதை நீங்கள் மனதில் போய் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏன் இஷ்டத்தில் வாழ்க்கை, இந்த பூமியில் என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக கடவுள் என்னை படைக்கலை. நாசப்பட்டதில் அடையன்றதுக்காக கடவுள் என்னை படைக்கலை. அவர் எதுக்காக என்னை படைச்சிருக்கிறாரோ அவர் எதிர்பார்த்தபடி நம்ம வாழணும். அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ அதை செய்யணும். அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுத்து நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறாரே தெரியல, கடவுள் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொன்னபடி அவரிடத்துல நம்ம கேட்டு எதுவுமே செய்வதில்லை. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள். என்ன சொல்கிறாரு? மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கேளுங்கள். என்னது? ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், கவனிக்கணும். நிறைய பேர் கேட்க தவறிடுறோம். இன்னைக்கு உலகத்தில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது தெரியுங்களா? பலவீனங்கள் வருகிறது, ஏன் வியாதிகள் வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது, ஏன் கஷ்டம் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுறதில்ல. அது தெரிஞ்ச நாளைக்கு நீ வந்திருக்கிற அப்படின்றீங்களா? அது தெரிஞ்ச நாளைக்கு வந்திருக்க, அது தெரியாதனால தான் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு. யாக்கோபு எழுதின புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பண்ணிட்டாமா எடுங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு வேதம். அது சும்மா தலைமாட்டில் தூங்குறதுக்காக இல்லை. இது உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது ஒரு பொக்கிஷம். இது என்ன சொல்கிறதுனா, இதை வாசிக்கிறவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஆனால் நம்ம இதை வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுற நேரத்தை ஒதுக்குவதே இல்லை. யாக்கோபு எடுத்துட்டீங்களா? 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 13ஆவது வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவன் அல்ல. அவனவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல்லா கவனிச்சுக்கிறோம். அவனவன் என்ன சொல்லுது? கடவுள் சோதிக்க மாட்டாரு. அவனவன் அப்படின்னா அவனுக்கு அவனே என்ன பண்றான்? தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. சுய இச்சைனா கவர்ச்சி, இச்சைனா கவர்ச்சி. பணம் ஒரு கவர்ச்சி, சொத்து ஒரு கவர்ச்சி, அழகு ஒரு கவர்ச்சி, ஆடம்பரம் ஒரு கவர்ச்சி, மேக்கப் ஒரு கவர்ச்சி. இன்னைக்கு மனுஷன் கவர்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷன் தன் தன் சுய இச்சையினாலே
என்ன பண்ணுறானா அங்கே இழுக்கப்பட்டு என்னது இழுக்கு. அப்போ இச்சை இழுக்குது. என்ன இழுக்குது? இச்சை. ஒரு எங்கேயாவது விசேஷத்தை போனீங்கன்னா கல்யாண வீட்டில் பார்க்கும்போது கழுத்தில் என்ன பண்ணிப்பாங்க, நிறையா ஜுவல்ஸ் போடுவாங்க. அதை பாவம் சொல்லலை, அதை தப்பு நான் சொல்லலை, இருக்க போட்டுக்கிறாங்க. ஆனால் இருக்கிற போட்டுக்கிறேன் இல்லாத என்ன பண்ணுவான், அதை பார்க்கும்போது பொறாமல் உண்டுமில்ல. அதை பார்த்த உடனே நம்மளும் அதே மாதிரி நெக்லஸ் வாங்கணும், நம்மளும் என்ன அதே மாதிரி செயின் வாங்கணும், நம்மளும் மோதிரம் வாங்கணும், அதே மாதிரி சேலை வாங்கணும், அதே மாதிரி செருப்பு வாங்கணும், அதே போல் வீடு கட்டணும், அதே போல் காரு வாங்கணும். அதுதாங்க இச்சை. ஆனால் அது ஆபத்து நேர்ந்தது. சுய இச்சை தான் என்ன பண்ண ஒரு மனுஷனை இழுக்கப்பட்டு என்ன பண்ணுதான், அவனை சிக்க வைக்குது. என்ன வைக்குதான்? சிக்குண்டு. அவர் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறது நியாயப்படுத்துறான். அப்போ பாவம் செய்யும்போது என்ன பண்ணுறான், சிக்குகிறான். எங்கே சிக்குறான் பாருங்கள். இன்றைக்கி பேங்கில் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே லோன் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. அது முக்கியமாக பெண்களுக்கு தேடி வழி கொடுப்பீங்க. எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? சிக்க வைக்கிறது. என்னது? சிக்க வைக்கிறது. உங்களை சிக்க வச்சு உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை அழைச்சு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியை கெடுக்கிறது பிசாசோட வேலை. சரி, இதை ஒரு மனுஷனை வாழ்க்கை அழிச்சிருது, தன் ஆஸ்தியை அழிச்சிருது, கடவுள் கொடுத்த நன்மையை அழிச்சிருது. இச்சை கடவுள்கிட்ட நான் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத தடுக்கிறது. அப்போ இச்சைனாலே சிக்க உண்டு. இச்சைனால் இழுக்கப்பட்டு என்னது ஃபர்ஸ்ட் இழுக்கப்படுகிறான். கடன் வாங்காத அப்படின்னா கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணிடணும், கடன் வாங்கி வீடு கட்டிடணும், கடன் வாங்கி ஒரு பைக் வாங்கிடணும், கடன் வாங்கி கடன்ன்ற அந்த எண்ணமே ஆண்டவரோட பிள்ளைகள் வரவே கூடாது. அப்போ சிக்குண்டு என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது, சோதிக்கப்படுகிறான். அது ஃபஸ்ட்டு இழுக்கப்படுகிறான். நான் சொல்கிறான், ஃபஸ்ட்டு இழுக்கப்படுகிறான், ரெண்டாவது சிக்கப்படுகிறான், மூன்றாவது தான் சோதனை. மூன்றாவது உங்களை இழுக்கும், இந்த உலகம் கவர்ச்சி இழுக்கும். இரண்டாவது உங்களை மாட்ட வைக்கும். மூன்றாவது உங்களுக்கு சோதனை மேலே சோதனை. இல்லையா, ஒரு பாடல் இருக்குல்ல, சினிமா பாடலில் பாடுறாங்கல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு. சோதனை யார் கொடுக்குறா? கடவுளாக கொடுக்குறாரு? இல்லவே இல்லை. இயேசுநாதர் ஒரு நாளைக்கும் யாருக்கும் சோதனை கொடுக்க மாட்டான். அவர் சோதனை கொடுக்கறதுக்காக வரல. ஆனால் வேதனம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுயேச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நீ ஆசைப்பட்டதை மாட்டிக்கிட்ட, நீ ஆசைப்பட்டதை விரும்பி தான் போய் இடம் இருக்கிற, சிக்கலை சிக்கி இருக்கிற. அதற்கு மற்றவங்க யாரும் காரணம் கிடையாது, மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. அவன் சரியில்லை அவங்களால தான் என் வாழ்க்கை போச்சு, உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு. நிறைய குடும்பங்கள் சொல்கிறாங்கல்ல, கணவன் மனைவி பார்த்து சொல்கிறான், உன்னால தான் என் குடும்பம் நல்லாமல் போச்சு. மனைவி சொல்கிறா கணவன் பார்த்து, உன்னை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கை ஒன்றுமெல்லாம் போச்சு. பிள்ளை சொல்கிறாங்க, நீங்கள் அப்பா அம்மா சரியில்லை. மற்றவங்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சரியில்லை. இப்படி மற்றவங்களையே குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்கும்போது அதே சிக்கல். அதுக்கு பேர் தான் சிக்கல். சிக்கல்னா யார் சிக்கினாங்களோ அங்கே வீட்டில் பல பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும், இப்படிப்பட்ட உலக கவர்ச்சி உங்களை இழுக்கும், இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கும். இதிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு விஷயத்த நல்லா கேளுங்கள். என்ன அதை சொல்கிறாரு? கேளுங்கள். என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனை வரும்போது என்ன பண்ணணும்? அப்பா நான் தெரியாதனமா என்ன பண்ணிட்டேன், சிக்கிக்கிட்டேன், தெரியாதனமா சோதனை மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லி ஆண்டதெல்லாம் பண்ணணும். அந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவதற்கு, இந்த கஷ்டத்தை வெளியே வருவதற்கு, ஆண்டவரே ஏதாவது வழி இருக்கா, எனக்கு வழி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட கஷ்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட அணுகுவதற்கு தான் நான் சொல்றாரு கேளுங்கள். இப்படி நிறைய நேரங்களில் கடவுளோட வார்த்தைக்கு நம்ம நம்பி கேள்வி கேட்காதனால நிறைய பிரச்சனை அவர் சந்திக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிங்க. உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியில செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதின்றது நாடு. என்னது நாடு? சமஸ்கிருதத்தில் ஜாதி எழுதி வச்சிருக்காங்க ஐயர்கள், ஆனால் அதுக்கு உண்மையான ஆங்கிலத்தில் நேஷன் இருக்கு. எல்லா நாட்டை காட்டிலும் உன்னுடைய நாட்டில் நீ என்ன பண்ண, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. மேன்மை என்ன? உயர்வு. மேன்மை என்ன? ஆசீர்வாதம். பாருங்க, மேன்மையாக வைக்கக்கூடிய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவர் வார்த்தைக்கு அப்படி செவி கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்களா? என்னென்ன சொல்றாரு பாருங்க.
பூமியில் உள்ள சகல தேசத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலப்புறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளவும் அவைகளும் நடக்க அவைகளுக்கு செவி கொடுக்க வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் கடவுள் கொடுத்த வாக்குறுதி. நீங்க அங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்க இந்த உலகத்துக்கு தலையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தலை பெருசா வால் பெருசா? வேதத்தில் ஆண்டவராதை கீழ்ப்படியும் போது நீங்கள் செய்கிற வேலைகள், உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், உங்களுக்கு மேன்மை, புகழ், எல்லா நன்மைகள், பெருக்கம், பொருளாதாரம், சம்பாத்தியம், உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரும். யாருக்கு? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு, அவர் கட்டளையை கைக்கொள்றவங்களுக்கு. ஆனால் கட்டளை கைக்கொள்ளாம என்ன எனக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா 16 நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். முதல்ல என்ன சொல்றாரு? நீ வாழ்ற ஊர்லையும் உருப்பட மாட்ட, வெளியே போனாலும் உருப்பட மாட்டேன், இந்த ஊர்லையும் பழைக்க மாட்டேன், எந்த ஊருக்கு போனாலும் பழைக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பிழப்பு தேடி போறாங்க இல்லையா? அவங்களாம் கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. உன் கூடையும் மாப்பேசையர் உன் தொட்டியும் சபிக்கப்பட்டு இருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகள் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியில் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழிய மட்டும் நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மலமாக்க மட்டும் கொள்ளையினை உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தமான வறட்சியினாலும் கற்காயிலும் விஷப்படியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகளை உனக்கு பின்தொடரும். உன் தலைமையிலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே பூமி இருமுமாயிருக்கும். உன் தேசத்து மழையையும் கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்குமாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்கள் எதிராக புறப்பட்டுவார்கள், 7 வழியாய் அவருமாக ஓடி போவாய். நீ பூமியில எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின் நிர்பந்தமான பற்களினாலும் மூலவியாதினாலும் சொறியினாலும் சிறையினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினால் கூட்டாட்ட மனதினாலும் மன திகைப்பினால் வாதிப்பார். கடல் வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி வாதிப்பார். எவ்வளவு பனிஷ்மெண்ட் பாருங்க, எவ்வளவு வியாதி வருது பாருங்க. உலகத்தில் வியாதி வருதுன்னா சும்மா இல்லை. வியாதி நாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை செய்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்கிட்ட கேளு,
நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி வாழணுங்கிட்டு கேளுங்கள். என்னது? கேளுங்கள். கேளுங்கள்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு எனக்கு. என்னது? கேளுங்கன்ற விளக்கத்துக்கு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. இன்னும் வசனம் ஃபுல்லாக முடியல, இன்னும் நிறையா இருக்குது. வேதத்தில் நிறைய பேர் கேட்டவங்க உண்டு. ஆண்டோடத்தில் நிறைய கேட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் ஆண்டோடத்துக்கு கேட்ட மனுஷங்கிட்ட தான் கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? மனுஷங்கிட்ட கேட்பான். மனுஷங்கிட்ட தான் அதிகமாக கேட்டுக்கிடுவோம். ஏன் தெரியுங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தானே பேச முடியும். கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட எப்படி நம்ம பேச முடியும்? அப்படி தான் நினைக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இடத்துலையும் கூட கடவுள்கிட்ட பேச முடியும் மனுஷன். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் சொல்றாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டோட வார்த்தையின்படி வாழ வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்.